தங்கமணி 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 தங்கமணி. எதுக்குடா வாழ்க வாழ்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு, அதுக்காகத்தான். ஏயா, நான் என்ன கட்சி தலைவனா இல்ல வட்டமா மாவட்டமா? இந்த பிறந்த நாள் தெரியாமலே பிறந்த நாள் கொண்டாடுறது, இந்த வாழ்க்கைன்னு கோஷம் போடுறது, வளர்கான்னு கூச்சல் போடுறது, மாலை போடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதப்பா. அண்ணன், உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நாங்க மாலையெல்லாம் வாங்கிட்டோம், மன்னிச்சிருங்கண்ணா. யோ, சீக்கிரம் வாங்க, மாலை கொடுத்து பணத்தை வாங்கிக்கோ. இல்லடா, ஒரு பேச்சுக்கு சொன்னா யாரா நீ? மாலை கடனுக்கு வாங்கினியா? இல்ல, பணம் கொடுத்தா வாங்கினேன். என்ன பணம் கொடுத்து? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்க, போறீங்களா? எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியல. பிளட் டொனேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு பொதுமக்களுக்கு நான் செய்யற சேவை பிளட் டொனேஷன் பண்றதுதான். ஜாங்கிரி தலையா, நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன்டா நாய் மாதிரி கூட விடுற? அதையே கேக்குறீங்க. காலங்காத்தால குடிச்சிட்டு வந்து வீடு வீடா கொண்டு எல்லாம் தேடுறான். என்னன்னு கேட்டா இப்படித்தான் அழறான், ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான். எங்க வச்ச, எதை வச்ச, எப்படி வச்ச? அத சொல்ல மாட்டேனே, அது பரம ரகசியம். பரம ரகசியம்னா இங்கேண்டா வந்து கத்துற? இது யார் வீடு? அது ஏன் வீடுடா? ஐயா, இந்த வீட்டுல தானே வச்சேன். என்ன வச்சேன்னு சொல்லி சொல்லா எடுத்து கொடுக்குறேன். அதை யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன், சாகுல் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். யார் அவன் சாகுல் அமீது? இந்த சாமான யாரு கொடுத்துட்டானோ அவன் தான் சாகுல் அமீது. தண்ணி அடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம்னு வச்சேன், பறந்து போச்சேன். இவன் போதையில் உளறான், இவனை கொண்டு போய் படுக்க வைங்க. போதை அடிஞ்சோம்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிளட் கொடுக்க நேரமாச்சு. இன்னும் 3 நிமிஷம் தானே இருக்கு, அதுக்குள்ள நான் கொண்டு போய் கொடுத்தாவன. நான் வாக்கு தவறாச்சு. டென்ஷனை கிளப்பாத, ஓடி போயிரு, நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன். அது வரைக்கும் தாக்காது, வெடிச்சிரு. என்னது வெடிச்சிருமா? என்னடா சொல்ற? நான் வச்சது வெடிகுண்டு. வெடிகுண்டா? ஆனா பாவி, என் வீட்டுக்குள்ளாண்ட வச்ச, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நாயி நாயி, ரத்தம் குடுக்க போனவன ரத்தம் ஏத்த வச்சுட்டியாரா? இது நாங்க வாழ்ந்து வளர்ந்த இடையா, நாங்க ஏன் காலி பண்ணு? अपनी जान प्यारी है तो भागो यहाँ से, जल्दी यहाँ से भाग जाओ, जाओ. எங்க உயிரை போனால் நாங்க எங்க போக மாட்டோம். अगर तुम लोगों ने जगह खाली नहीं की तो बेमौत मारे जाओगे. भागो यहाँ से, भागो, भागो.
சக்தி, இவங்கெல்லாம் யாரு? ஏன் நம்மளை காலி பண்ண சொல்றாங்க? இங்க மட்டும் இல்ல, பம்பாயில தமிழர்கள் வர எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டு கோடிக்கணக்கா சம்பாதிக்க நினைக்கிறாங்க. இது நம்ம இடம், இங்க நம்ம சுதந்திரமா வாழலாம். யாருக்கும் பயந்துகிட்டு நம்ம உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம். அண்ணே, நல்ல வேளை நீ வந்த. இல்லன்னா நாங்கெல்லாம் என்ன கதியா இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ஆமா சக்தி, எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான் தீர்த்து வைக்கிற. எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுற. நீ எங்களுக்கு தெய்வம் மாதிரி. ஐயா, இந்த இடத்துக்கு வந்த என்ன வளர்த்து ஆளாக்குனதே நீங்க எல்லாரும் தான். இப்ப தெய்வம் அது இதுன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து என்ன பிடிச்சாதீங்க. என்னைக்குமே நான் உங்க வீட்டு பிள்ளைதான். இந்த பம்பாய் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆக போகுது. இந்த வெள்ளி விழாவை எப்படி சிறப்பா கொண்டாடலாம் அப்படிங்கறத பிளான் பண்றதுக்காகத்தான் இந்த கமிட்டி மீட்டிங். இப்ப பம்பாயில வாழற தமிழருங்க நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்ப என்ன நடக்குன்னே தெரியல. யாரோ ஒரு சில நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக தமிழங்க வாழ்ற சேரி பகுதியில கலவரத்தை உண்டு பண்ணி அங்கிருந்து அவங்களை காலி பண்ண வச்சு அங்க பெரிய பெரிய பிளாட் கட்டி வித்துறாங்க. இந்த வெள்ளி விழாவை நம்ம கொண்டாட போறதே இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பா இப்படி ஒரு சங்கம் நடந்துகிட்டு இருக்குன்னு கலவரத்தை உண்டாக்குறவங்களும் அரசாங்கமும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அந்த காலத்துல ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டு பம்பாயில இந்த சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமானவங்க பசும்பொன் கிராமத்தை சேர்ந்த சந்தன பாண்டியன். அவர் பெரிய ராஜ பரம்பரையை சேர்ந்தவர். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க பசும்பொன் கிராமத்து அரண்மனையில இருக்காங்க. மத்த எல்லாரும் இந்த விழாவுக்கு வரத்துக்கு சம்மதத்தை தெரிவிச்சுட்டாங்க. ஆனா சந்தனபாண்டியன் மனைவி கற்பவல்லி அம்மாவிட்ட இருந்து மட்டும் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் வரல. பதில் வரலங்கிறதுக்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாது சார். கண்டிப்பா அவங்க வரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அதனாலதான் நாங்க நேர்லயே போய் அவங்க அழைச்சிட்டு வரதா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக நாங்க 2 பேரும் நாளைக்கே பசும்பொன் கிராமத்துக்கு புறப்படுறோம். ஐயோ, அந்த அரண்மனைக்குள்ள போயிடுச்சு. என்னடா செய்யறது? வேற பந்து வாங்க வேண்டியதுதான். எங்க அப்பா தெரிஞ்ச தோலை அடிச்சிருவாரு. அரண்மனைக்குள்ள போனா என்ன நடக்கும் தெரியல. யாருக்கும் தெரியாம நைசா போய் எடுத்துட்டு வேண்டா. ஐயா, என் பையனை மன்னிச்சிருங்க. அவன் பந்து எடுக்கத்தான் அரண்மனைக்குள்ள போறான். அவன் சின்ன பையன், அவன் மேல எந்த தப்பும் இல்லைங்க. அது கேளவன் தான் சொல்றான்ல, சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, பந்து எடுக்கிறதுக்கு தான் அரண்மனைக்குள்ள போனான். பின்ன ஏன் போட்டு அடிச்சீங்க? அடி ராஸ்கல். யோ ஐயா, யோ, பொண்டாட்டி கூட சேர்ந்து புள்ள பெத்துக்கு தெரிஞ்சுதா? ஆமாங்க. அந்த பிள்ளைக்கு அறிவு வளரணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு உனக்கு தெரிஞ்சுதா? ஆமாங்க. அப்ப உயிரோடு இருக்கணும்னா அரண்மனைக்குள்ள போக கூடாதுன்னு எப்பவாவது சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுக்கல, என் தப்பு தாங்க. பாரு, என் பையனை நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு. உன் பையன் அப்படியா வளர்த்துன நீங்க? அளவா அரண்மனைக்குள்ள யாரும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது, இது வரைக்கும் யாரும் வெளியே போனதும் கிடையாது. அதுக்கு மீறி எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
வண்டியை நிறுத்துங்க. இனிமே வீட்டை விட்டு வெளியே போனா கைய கால ஓடிப்ப போறோம்ல. நீங்க யாரும் எங்க இருந்து வர்றீங்க? நாங்க பம்பாயில இருந்து வரோம். அரண்மனைக்கு போற வழி எது? அரண்மனைக்கா? அது என்ன வந்து வந்து ஊர் இருக்கிற வீடெல்லாம் விட்டுவிட்டு பம்பாயில இருந்து உன்னை தேடி வந்திருக்கு தனியே. ஊர் இலையில வீடு கட்டாது கட்டான்னு சொன்ன கேட்டியா? உள்ள உன்னை வச்சுக்கிறேன். ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க. அரண்மனைக்கு போற வழி தெரியுமா உங்களுக்கு? அரண்மனைக்கா? இந்த ஊர்ல யார கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்காவது வழி தெரியுமா? எனக்கும் தெரியாது. வழி தெரிஞ்சவங்கிட்ட கூட்டு போறேன், வாங்க. ஓம் ராஜாதிராஜாய பிரசத்யதாஜினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே சமேதா பாண்டவதாமாயமஸ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாதோ குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. கல்பூர ஆரத்தி எடுத்துங்க. அப்பா இங்க பாருங்க. அப்பா என்னென்ன ஆச்சு? அப்பா முன்னாள் நெருப்ப கட்ட கூட தெரியாது உனக்கு? மன்னிச்சுங்க தம்பி, அவ புதுசு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் கூட்டு வந்த? அறிவு கட்ட முட்டம் வந்துட்டானுங்க. ஐயா இவங்க பாம்பே தமிழ் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அரண்மனைக்கு போகணுமா? அவரையே சார் அடிக்கிறீங்க. நாங்க பம்பாய் தமிழ் சங்க வெள்ளி விழாவுக்கு சந்தன பாண்டியன் மனைவி கற்பகவல்லியை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா நீங்க யார் சார்? கேள்வி எல்லாம் நான் தான்டா கேட்கணும். சார் நீங்க நடந்துக்கிற முறையே சரியில்லை, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க. சரிங்க. கண்ணாடி கட்டினா இந்த ஆளு கண்ணு தெரியாது, மெஷினை கட்டினா உனக்கு காதே கேட்காது. இந்த லட்சணத்துல 2 பேரும் போகாத ஊருக்கு வழி வேற வர்றீங்க. கொஞ்ச நாள் ஆனா நீங்களே போய் சேர போறீங்க. இது அரண்மனை பேர் போய் பேசாதமா? என்னைய இன்சல்ட் பண்ற? நான் யார் தெரியுமா? I am the secretary of Bombay Tamil Sangam. I will take action for your indecent behavior. Mind you. போங்கடா கதை பேசிட்டு. சொட்ட ஏறா உள்ள. நீ ஏறா வண்டி அனுப்பா. வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள ஊருக்கு அந்த பக்கம் இருக்கணும், இல்லன்னா காரையை கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. பெரியமா அவன் வர பெரியமா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா? இன்னைக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களை சும்மா விட மாட்டேன்டி. ஏற்கனவே நாங்க பாதி செத்துட்டோம், இன்னும் ஏன் எங்களை கொடுமைப்படுத்துறேன்? ஒரே அங்க எல்லாரும் கொண்டு போட்டுப்பா, நிம்மதியா போய் சேர்றோம். நான் உங்களை கொல்ல மாட்டேன்டி. நீங்க வாழ்க்கை பூரா துடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். டேய் வாங்கடா. என்னடி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பழக்கம் போல என் வேலைக்காரங்க காலில் விழுங்கடி. அன்னைக்கு நீங்க ரசிச்சீங்கல்ல, இன்னைக்கு நான் ரசிக்கிறேன்.
ஐயோ 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 ஐயோ. அறிவு கட்டவன, இந்த துரப்பாண்டி குடும்பத்துல இது வரைக்கும் குறி தப்புனதே கிடையாது, தெரிஞ்சுக்கோ. பாரு, வாங்க தானா தானா. ஸ்டேஷன்ல ஏதாவது கலாட்டாவா? பசங்களை அனுப்புவா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க விஷயமா தான் பார்க்க வந்தேன். ஏன் விஷயமாவா? உட்காருங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பாம்பே தமிழ்ச்சங்கத்துல இருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. தம்பிக்கு அவங்க யாருன்னு அடையாளம் தெரியல, அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. ஓ, இப்ப அவங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால என்ன இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? அதுக்காக வரல, பின்ன அரண்மனையில் இருக்கிற சந்திரபாண்டிய மனைவிய பாம்பேல ஒரு விழாவுக்கு கூட்டு போணுமா, நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும். இப்ப நீ திரும்பி ஸ்டேஷனுக்கு போறியா இல்லையா? சொல்லியா சொல்லியா? சார், பேச நான் சொல்றத கேளுங்க. வந்திருக்கிறவங்க பாம்பே தமிழ்ச்சங்கத்தோட தலைவருங்க. ஒன்னு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், இன்னொருத்தர் டெல்லி மினிஸ்டர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரி வேலை பார்க்கிறவரு. நல்ல வேலை அவங்க எங்கிட்ட வந்ததுனால அவங்க சமாதானப்படுத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்னயா மிரட்டுறியா? இந்த ஊர்ல நீங்க எது வேணாலும் செய்யலாம், நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நான் சும்மா இருந்துட்டேன்னா வந்திருக்கிறவங்க மினிஸ்டர் வரைக்கும் போவாங்க, அப்புறம் பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தான். பிரச்சனை உனக்கு வந்தாதான் வரும், எனக்கு வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேயா. உனக்கு பயமா இருந்தா அந்த காக்கி சட்டையை தூக்கி போட்டு இங்க வந்து வேலை செய். 100 ரூபாய் மேல சம்பளத்துல நான் போட்டு கொடுக்குறேன். சார், நான் அதுக்காக சொல்ல. என்ன இத்தனை நாளா உங்களுக்கு எதுக்கு தைரியம் இல்லாத அந்த பொம்பளை வேலை இனிமே என்ன செய்திட முடியும்? தயவுசெய்து அனுப்பி வைங்க. 20 வருஷத்துக்கு பயிராகி அது ஒரு தாய்க்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை. நீ இல்ல, உன்ன மாதிரி எத்தனை போலீஸ்காரன் வந்தாலும் சரி, எத்தனை மினிஸ்டர் வந்தாலும் சரி, அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு மூச்சு கூட வெளியே வராது, வரவும் விட மாட்டேன். இந்த வேல் கம்புக்கும் வீச்சர்வாளுக்கும் கூட பயப்படாத மிகப்பெரிய வீரன் நினைச்சேன். இப்பதான் புரியுது, நீங்க ஒரு சாதாரண பொம்பளைக்கு பயப்படுற மிகப்பெரிய கோழைன்னு. கோழையா? ஏய், கேட்டீங்களாடா? பொம்பளைய பார்த்து பயந்த கோழைன்றான்டா. டேய் பாருடா, டேய் டேய், என்னடா பார்த்து நிக்கிறீங்க மொட்டை? டேய் சொல்றா அந்த ஆள்கிட்ட, சொல்லுங்கடா. பாம்பே என்னடா பாம்பே? அமெரிக்காக்கு அனுப்புறேன்டா. பசும்பொன் கிராமத்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அரண்மனையிலிருந்து பெரியம்மா பல வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வர போறாங்க. அவங்க வெளியே வரும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அவங்களை யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி பார்க்க நினைச்சாலோ பேச நினைச்சாலோ அவங்க உயிருக்கு துரப்பாண்டி ஐயா உத்தரவாதம் கிடையாது.